ஜீவா ரவி சார்னு ஒருத்தர் இருக்காரு, ம். சீரியல் ஆர்டிஸ்ட். அவரு வந்து எனக்கு சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நான் என்ன பண்றது தெரியல. ஏன்னா நமக்கு இது பழக்கமும் கிடையாது. யார்ட்ட ஹெல்ப் கேட்டும் பழக்கமும் கிடையாது. அப்போ ஒரு சார் வந்து நாங்க எல்லாமே ஒண்ணா ஒர்க் பண்ணுவோம் ஒரு ப்ராஜெக்ட்ல. அப்போ அவரு வந்து சொன்னாரு, "மிலா ஆப்ன்னு ஒண்ணு இருக்கு கார்த்திக். நீ ஆமா. அதுல வந்து ட்ரை பண்ணு. நான் உனக்கு எல்லாமே என்னமோ எல்லாமே பண்ணி தரேன். ஸோ எனக்கு இவங்ககிட்ட கேட்டு அவங்க ஃபுட்டேஜ் மட்டும் வேணும். அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வேணும். ஸோ அதெல்லாம் போட்டா தான் அந்த ஆப்ல வந்து அப்ரூவல் குடுப்பாங்க" அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்ட பேசி அத வாங்கி எடுத்து குடுத்து போட்டோம். இன்சூரன்ஸ் எதுவும் எடுக்கலையா நீங்க? இன்சூரன்ஸ் எடுக்கலங்க. என்ன பிரச்சனைன்னா எல்லாமே கேரா தான் பார்த்துப்பா. ஆ. ஸோ நான் வீட்டு விஷயத்துல ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன். எனக்கு எந்த பிரஷரும் குடுக்க மாட்டேன். நான் வேலைக்கு போவும் வருவேன். ஏதாவதுன்னா ரெண்ட் அது இதுன்னு மத்தபடி எல்லாமே சேவிங்ஸ்லேருந்து எல்லாமே கேரா தான் பார்த்துப்பா. அதனால நான் கம்முனு விட்டேன். இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கினது ரொம்ப தப்பான விஷயம். அது வந்து நான் இப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் சொல்றேன். இவங்க கண்டிப்பா செய்வாங்கன்னு நம்பி, ஆ. ஆனா செய்யல அப்டின்னும்போது, அந்த ஒரு வலி எப்படி இருந்தது? அது ரொம்ப மோசங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இங்க வந்து யாரையுமே பிளேம் பண்ணல. ஏன்னா, யாருக்கும் உதவி செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. ம், ம், சி இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணா ஒரு 15 வருஷமா இருக்கேன். ம். இண்டஸ்ட்ரியில நான் நெறைய ஆர்டிஸ்ட்ட ஒர்க் பண்ணிட்டேன். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்ட ஒர்க் பண்ணிட்டேன். நான் ஒர்க் பண்ணவங்ககிட்ட தான் நான் ஹெல்ப் கேட்டேனே. இது மீறி இப்ப லாரன்ஸ் சார் எவ்வளோ ஹெல்ப் பண்றாரு. இப்ப நான் நினைச்சேன்னா வேற ஒரு கான்டாக்ட் மூலியமா சார்ட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். பட் எனக்கு அது தோணல. என்னன்னா, சரி நம்ம வேலை செஞ்சவங்களே பெரிய பெரிய ஆளுங்க தான். அவங்க நம்மள விட்டுற மாட்டாங்க.